அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மைத்ரேயன் இந்திரா கார்டன்ஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மேரிகோல்டு பிளான்ட், சாமந்தி பூச்செடி. இந்த பூச்செடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண்டு முழுவதும் பூக்கக்கூடிய ஒரு தாவரம். இது ஒரு மூலிகை தாவரம். இந்த தாவரம் டெய்சி ஃபேமிலியை சார்ந்த ஒரு தாவரம். இதோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. இப்போ பரவலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் காணப்படுற ஒரு தாவரம். இதோட பூக்கள் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள், ஆரஞ்சு, வெள்ளை, சிவப்பு போன்ற நிறங்களில் இருக்கும். இதோட அளவு, இந்த செடியோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர்லேருந்து 200 சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு தாவரம். இதோட இலைகள் பார்த்தீங்க அப்படின்னா பினட் லீவ்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இலைகளில் வந்து மல்டிபிள் லீவ்ஸ், அதாவது நிறைய இலைகள் வரும். இதோட இலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூர்மையாக காணப்படும். இதோட வேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிப்ரஸ் ரூட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது நாறு போல் இருக்கும், பரவலாக வந்து பரவும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளான்ட்டுக்கு வந்து கிளைமேட் பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நல்லா சிறப்பாக வளரக்கூடிய ஒரு தாவரம். 35 டிகிரி செல்சியஸ் மேலே போச்சு அப்படின்னா இந்த தாவரம் வந்து வளர்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். பனிக்காலத்தில் இந்த தாவரம் வந்து சிறப்பாக வளராது. இந்த மேரிகோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு, இன்னொன்று வந்து ஆஃப்ரிக்கன் மேரிகோல்டு. இந்த ஃப்ரெஞ்சு மேரிகோல்டு வந்து ஈரமான நிலையிலையும் வந்து சிறப்பாக வளரும். ஆனால் ஆஃப்ரிக்கன் மேரிகோல்டு வந்து வறட்சியான நிலையிலையும் வந்து சிறப்பாக வளரும். இந்த பூச்செடி பார்த்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட மண்கலவையில் வந்து சிறப்பாக வளரும். முக்கியமாக மண்கலவை பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கணும், மாய்ச்சராக இருக்கணும். சாயிலோட பிஹெச் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5.6லேருந்து 6.5 வரைக்கும் இருக்கிறது நல்லது. பொதுவாகவே இந்த பூச்செடியை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வருஷமும் நான் என்னோட தோட்டத்தில் வந்து நிறைய வச்சு விடுவேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தோட்டத்துக்கு நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளை வந்து நிறைய வளர வைக்கும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மகரந்த சேர்க்கைக்கு தேவைப்படுற பூச்சிகள், அதாவது தேனீக்களாக இருக்கட்டும், பட்டாம்பூச்சிகளாக இருக்கட்டும், பொறிவண்டுகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பூச்சிகளை வந்து நிறைய வந்து இது வரைக்கும். இதோட முக்கியமாக இதோட அட்ராக்டிவான கலர்ஸ், அதாவது வந்து இது வந்து மஞ்சள் கலரில் இருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்கும். இந்த மாதிரி கலர் வந்து பொதுவாகவே இந்த மாதிரி பூச்சிகளுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி பூச்சிகள் வந்து நிறைய நம்ம தோட்டத்துக்கு வரும். இந்த பூச்செடி நிறைய வைக்கிறது மூலிமா இந்த மாதிரி மகரந்த சேர்க்கைக்கும் நான் வந்து தனியாக வந்து எதுவுமே பண்ணுறதில்ல. அதாவது தேனி போட்டிகள் அது மாதிரி எதுவுமே பண்ணுறதில்ல. ஆட்டோமேட்டிக்காகவே இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் வரதுனால நம்ம தோட்டம் வந்து சிறப்பாக வந்து செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூச்செடியிலேருந்து ஒரு வகையான வந்து ஒரு வாசனை வரும். இந்த வாசனை வந்து தீமை செய்கிற பூச்சிகளுக்கு நிறைய பிடிக்காது. இந்த செடியை வந்து நம்ம வந்து கம்பேனியன் பிளான்ட்டாக வந்து தக்காளி செடியோடையோ, கத்திரிக்காய் செடியோடையோ, மிளகாய் செடியோடையோ நம்ம ஒரு கம்பேனியன் பிளான்ட்டாக வைக்கலாம். ஏன்னா இதோட ரூட்லேருந்து, அதாவது வேர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையான திரவம் வந்து வெளிப்படும். இது வந்து சாயிலில் இருக்கக்கூடிய நிறைய நெமட்டோட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்தும். இந்த பிளான்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியனாக லெகுமஸ் பிளான்ட்டோட நம்ம வந்து போடக்கூடாது. அதாவது வேர்க்கடலை, பீன் பிளான்ட்டு, இந்த மாதிரி பிளான்ட்டோட நம்ம வந்து கம்பெனியனாக போடக்கூடாது. இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி டு க்ரோ பிளான்ட்னே சொல்லலாம். இதுக்கு வந்து ரொம்ப பெரிய மெனக்கெடணும்னு அவசியம் இல்லை. சீட்ஸ் மூலிமா இந்த செடியை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ரோ பண்ணலாம். இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டியும் இருக்குது, நார்மல் வெரைட்டியும் இருக்குது. நார்மல் வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹைட்டாக க்ரோ ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஆண்டு முழுவதும் இருக்கும் நார்மல் வெரைட்டி. ஹைப்ரிட் வெரைட்டி தான் ஷார்ட் டேர்ம் வரைக்கும் தான் இருக்கும். இந்த செடி நல்லா வெயில் படக்கூடிய இடத்துல வைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. நம்ம ரொம்ப நிழலாக இருக்குது, ஓரளவு தான் சன்லைட் வரும், அந்த மாதிரி இடத்துல வச்சா இந்த செடி வந்து சிறப்பாக வளராது. வெயில் பட்டால் மட்டும்தான் இந்த செடி வந்து நல்லா வளரும். வெயில் படாமல் இருந்தது அப்படின்னா இதில் வந்து நிறைய ஃபங்கல் அட்டாக் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த செடியில். பனிக்காலத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து முக்கியமாக பவுடரி மைல்டியூன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்கல் அட்டாக் வந்து இந்த செடியில் வரும். இந்த பூச்செடியை என்னென்ன மாதிரி பூச்சிகள்லாம் தாக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைடர் மைட்ஸ், ஆப்பிட்ஸ், மீலி பக்ஸ், இந்த மாதிரி பூச்சிகள்லாம் இந்த செடியை வந்து தாக்கும். அது மட்டும் இல்லாமல் பனிக்காலத்தில் வந்து பவுடரி மைல்டியூன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபங்கல் அட்டாக் வந்து இந்த செடிக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி டு க்ரோ பிளான்ட் தான். இது ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த செடிக்கு. இந்த செடியோட லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா கீழ் பாகத்துலேருந்து அப்படியே காஞ்சினே வரும். இந்த கீழ் பாகத்தில் நம்ம காயக்கூடிய இலைகளை வந்து அப்பப்போ வந்து நம்ம வந்து கவாத்து பண்ணி விடணும். அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து பூக்கள் வந்து பூத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி சாஞ்சிரும். அதுக்கப்புறம் இதோட பூக்கள் வந்து காஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து நம்ம வந்து கவாத்து பண்ணி விடணும். நுனிகளை வந்து நம்ம கவாத்து பண்ணி விடுறது மூலிமா அந்த செடிகள்லேருந்து நிறைய வந்து சைட் பிரான்ச்சஸ்லாம் வந்து இந்த பூச்செடி வந்து ரொம்பவே வந்து சிறப்பாக வளரும். இந்த பூக்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஃபுட் அடிட்டிவ்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறாங்க. நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த பூச்செடி இதை வந்து நிறைய வந்து மெடிசனல் வேல்யூஸ்க்கும் நிறைய யூஸ் பண்ணுறோம். இதோட லீவ்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை தயாரிக்கலாம். இது மாதிரி நிறைய வந்து இந்த செடிக்கு வந்து நிறைய குணங்கள் இருக்குது.
இந்த பூச்செடி வந்து எல்லாரும் அவசியம் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து வளர்க்கணும். அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து இந்த பூச்செடி வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து கொடுக்கும். ரொம்ப ஈஸி டு க்ரோ பிளான்ட் தான். நான் ஆரம்பத்தில் சொன்னபடி ரொம்ப ரொம்ப ஈஸி டு க்ரோ பிளான்ட் தான் இது. அவசியம் எல்லாரும் இந்த பூச்செடியை வந்து நம்ம தோட்டத்தில் வச்சு நிறைய பலன் பெறணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.